அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற தலைப்பு கவி பேரரசு வைரமுத்து எழுதிய வித்தியாச அன்னங்கள் அப்படிங்கிற கவிதையில் உள்ள கருத்துக்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல கவி பேரரசு வைரமுத்துவை பற்றி ஒரு சில வரிகளை நம்ம இங்கே சொல்லலாம். கவி பேரரசு வைரமுத்து 1953ஆம் ஆண்டு தேனி மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் எண்ணற்ற கவிதைகள், புதினங்கள், சிறுகதைகள் படைத்துள்ளார். இவர் கவியரசு, கவி பேரரசு, காப்பிய பேரறிஞர், காப்பிய சாம்ராட் போன்ற பல்வேறு பட்டங்களை பெற்றுள்ளார். இவர் படைப்புகளில் கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம், திருத்தி எழுதிய தீர்ப்புகள், தமிழுக்கு நிறமுண்டு, பெய்யென பெய்யும் மழை போன்றவை புகழ்பெற்றவையாக விளங்குகிறது. இவர் சிறந்த பாடல் ஆசிரியருக்கான தேசிய விருது, கலைமாமணி விருது, 2003ஆம் ஆண்டு இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது போன்ற விருதுகளை பெற்று உள்ளார். இவர் எழுதிய வித்தியாச அன்னங்கள் அப்படிங்கிற கவிதையில் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்தி எழுதிய தீர்ப்புகள் அப்படின்னு சொல்லி அவர் எழுதின கவிதை தொகுப்பிலிருந்து தான் இந்த கவிதை நமக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்குது. சரி, இந்த வித்தியாச அன்னங்கள் அப்படிங்கிற கவிதையில் என்ன கருத்து சொல்ல வருது அப்படின்னு சொன்னால், பெண்களுக்காக எழுதப்பட்டது. சிந்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வார்த்தையிலேயே அவர் பெண்களை பார்த்து சொல்கிறார். காலம் காலமாக பெண்களை இந்த சமூகம் கருவை சுமக்க இயந்திரமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. பெண் பிள்ளைகளை பராமரித்து வளர்ப்பதும் கடினம் என்பதால் வெறுத்து ஒதுக்குவது சமூகத்தின் வெளிப்பாடு ஆகும். இந்த நிலையில் பெண்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை கவிஞர் வைரமுத்து விளக்குகிறார். அதாவது பெண்ணை கர்ப்பமாக்க சுமக்க மட்டும் பெண்களின் துணை இல்லாமல் எந்த செயல்பாடுகளும் நடக்காது. பெண்ணை அடிமையாக பாலிக்கும் நிலையை மாற்ற வேண்டும் என்று உணர்த்துகிறார். இன்னும் ஒரு கவிதை வரியில் சொல்கிறாரு, இல்லறத்தில் கிரிக்கெட் விளையாடுவது அப்படிங்கிறத மையப்படுத்தி பெண்களை சொல்லியிருக்கார். பெண்கள் எவ்வளவு உயர்ந்த எண்ணங்கள், குறிக்கோள்கள் கொண்டு இருந்தாலும் பட்டாம்பூச்சி போல் சுருங்கி வீட்டுக்குள் கூட்டு புழுக்களாக அடைத்து தன் திறமையை சுருக்கி கொள்கிறார்கள். இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பெண்கள் குடும்பத்தில் படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் ஓடுவதை, மைதானத்தில் ரன்கள் எடுத்து அந்த அணியை வெற்றி பெற வைக்கும் வீரர்களைப் போல வாழ்க்கையில் முடிவுகளை நோக்கி ஓடுகிறார்கள் என்பதனை பட்டுப்பூச்சிகள் ஏன் கூட்டுப்புழுக்களாக போன்ற போய்விட்டனர் என்ற வரிகளில் பெண்கள் அடிமையின் அடையாளமாகவும் சுகபோகத்திற்கு உரியவர்களாகவும் பார்க்கப்படும் கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும் என்கிறார் கவிஞர் வைரமுத்து. பெண்களின் புன்னகையை எவ்வாறு சொல்கிறார் அப்படின்னா, ஆண்களின் சிக்கலான சூழ்நிலைகள் அனைத்திலும் பெண்களின் புன்னகையே அவர்களை மேன்மை அடைய செய்வதுடன் சிறந்த தலைமை ஏற்று வழிநடத்தி உயர வைக்கிறது. பெண்களின் இச்செயல்கள் ஆண்களுக்கு உணர்ந்து கொள்வது இல்லை. பெண்களின் திறமைகளை, சக்திகளை பிழிந்து கொண்டு ஆண்களின் இன்பத்திற்காகவும் சில பரிசு பொருட்கள் கொடுப்பதினால் பெண்களின் உணர்வை உணர முடியாது. ஒரு நாள் பெய்யும் மழை தூறலில் பெண்கள் அனுபவித்து வரும் அடிமை என்னும் அழுக்கை சலவை செய்ய முடியாது என்பதனை மனைவியின் புன்னகை சலவை செய்ய முடியாது. இவ்வாறு பெண்களின் மனநிலையை சுட்டிக்காட்டுகிறார். வரலாற்றில் பெண்கள் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு போன்ற வடிவங்களாகவும் பண்பு பரிவு கொண்டு தமிழ் மரபை போற்றி காத்து வந்தனர். அதிலும் பொறுமையை தன் பலமாகவும் வரமாகவும் ஒருங்கே பெற்று சமூகத்தை கட்டி காத்தனர். இலக்கியத்தில் சீதை நெருப்பில் குளித்தும், அகலிகை கல்லாக சாபம் பெற்றும்,
இலகு காத்த கிளியாக சகுந்தலையும் துறவே சரியென மணிமேகலையும் பெண் வாழ்க்கையின் துயரத்தை போற்றும் விதமாக பெண்களின் நிலையை சுட்டிக்காட்டுகிறார். இதனை விசித்திரம் கண்டு விசும்பிக் கொண்டு எத்தனை மணிமேகலை போன்ற வரிகளின் மூலம் பெண் சுதந்திரம் மறுக்கப்பட்டமையும் பெண்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்பதை அடிமைச் சங்கிலியை தகர்த்தெறிய வேண்டும் என்பதையும் ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். போலி சிம்மாசனங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வணிக நோக்கத்திற்கு போலி வளாகங்களான விளம்பரங்களிலும் லாப நோக்கை அடிப்படையாக கொண்டு அனைவரையும் மயக்கும் காட்சி பொருளாகவும் பார்வையாளர்களை கவரும் வகையில் பொருள் போதை ஏற்படுத்தவும் பெண்களை பயன்படுத்தி வருகின்றனர் என்பதனை விளம்பரங்களில் போலி சிம்மாசனங்களில் எப்பொழுதும் பெண்ணையே இருத்தி வைப்பதெல்லாம் அவர் ஒரு போக பொருள் என்று நிரந்தரமாக நியாயப்படுத்தத்தானே போன்ற கவிதை வரிகளில் ஆசிரியர் சமூகத்திற்கு உணர்த்துகிறார். தேசிய கொடி நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லிப்பூக்கள் மலர்வது சந்திர வெளிச்சத்தை நம்பியில்லை என்பதைப் போல பெண்கள் யாருடைய நிழலிலும் வாழாமல் தன்னிச்சையாக செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன் சுயத்தில் இல்லாமல் வேறு மரம் செடிகளை சாய்ந்திருக்கும் காட்டுச் செடிகளைப் போன்று அல்லாமல் சுய சிந்தனையுடன் அனைவராலும் மதிக்கும்படி தேசிய கொடியாக பெண்கள் உயர்ந்து நிற்றல் அவசியம் உணர வேண்டும் என்று கூறுகிறார். வித்தியாச அன்னங்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பில் பெண்களிடம் இருக்கும் ஆற்றலை அவர்களே உணர்வது இல்லை. அடங்கி கிடக்கும் ஆமைகளாய் இல்லாமல் ஒடுங்கி கிடக்கும் அடிமைகளாய் இல்லாமல் சமுதாயத்தை எதிர்த்து குரல் கொடுக்கும் சக்தி சுதந்திரம் துணிவு கொண்டவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும் என ஆசிரியர் விரும்புகிறார். அன்னப்பறவையின் திறமை பாலிலிருந்து தண்ணீரை தனியாக பிரிக்கும் வல்லமை உடையது. அதற்கு மேலே பெண்களின் உயரிய நோக்கமானது. அதைவிட பெண்களின் நோக்கம் உயரிய நோக்கமாக இருக்க வேண்டும். தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆற்றல் உடையவராக மாற வேண்டும். அதாவது பாலிலிருந்து தண்ணீரை மட்டுமல்ல விஷத்தையே பிரித்தெடுக்கும் வித்தியாச அன்னங்கள் என்ற உணர்வு ஒவ்வொரு பெண்களுக்கும் வர வேண்டும் என்பதை வித்தியாச அன்னங்கள் என்ற கவிதையில் மிக அழகாக ஆசிரியர் விவரித்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.